ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சி போர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 28/1/2026 தனலட்சுமி TL 37க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம புதன்கிழமை தனலட்சுமியோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன்கிழமை ரிசல்ட், அதாவது தனலட்சுமி டு தனலட்சுமியோடைய ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஏபிசி போர்டு நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 145 ரிசல்ட்டு, நம்மளுக்கு இதில் 45 நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருந்துச்சி பிசியில். அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்திங்கன்னா 910, அதுக்கு முந்தின புதன்கிழமை நம்மளுக்கு 817 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜம்பிங் சீரியல், அதோட லைன் சீரியல்னு சொல்லிட்டு 2 விதமான ஃபார்மெட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஜம்பிங் சீரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா ஜம்ப் ஆகி வர்றது, அல்லது 2 ட்ரா விட்டு 2 ட்ரா ஜம்ப் ஆகி வர்றது தான் நம்ம ஜம்பிங் சீரியல்னு சொல்லுவோம். அதேமாதிரி லைன் சீரியல்னால் கண்டினியூஸாக ஒரே நம்பர் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும், அதை நம்ம லைன் சீரியல்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ரா, அதாவது இந்த ட்ரானில் இந்த கம்பெனியுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக அந்த மாதிரி தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த புதன்கிழமைக்கு நம்மளுக்கு சேம் ஃபார்மெட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி சீரியல்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு சி போர்டில் நிற்கும், அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் போய் நிற்கும். ஸோ இது சி போர்டு சேனலுங்கிறதுனால நான் சி போர்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த ட்ராவுடைய சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு அல்லது ஆல் போர்டு, இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, அப்படி இல்லட்டுன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 0 அல்லது 1 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்கிறதுக்கு அது எப்படியே சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஜம்மிங் சீரியல் வரும்போது நம்மளுக்கு பெயர்ஸ் தான் மாறும். ஸோ அப்படி பெயர்ஸ் வர்றதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து 0011 அப்படி இல்லைட்டுன்னா 2 1 சேர்த்தாப்பில் 10 அல்லது 01 ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நான் சொல்கிறது எதுவும் புரியப்படலை, அதாவது உங்கள் கெஸ்ஸிங் போய் எனக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வீடியோ போட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 01 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே நான் இந்த 3 to 7லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 502, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 0. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 869 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ நில்லுன்னு கொடுத்துடலாம். அதுக்கடுத்து அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 610 வந்திருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அதுக்கடுத்து நம்மளுக்கு 817 சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நில். அதுக்கடுத்து நம்மளுக்கு 910, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 145 வந்திருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நில். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு 0க்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லைன் பண்ணி காட்டணும்னா 0 ஒரு ட்ரா விட்டு 0 ஒரு ட்ரா விட்டு 0 ஒரு ட்ரா விட்டு 0 இந்த ட்ரா. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு 0 ஜம்ப் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில நம்பர்ஸையும் கீழே சேர்த்து எழுதியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நிற்கிறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு புரியும். ஸோ இப்போ நம்ம ஜம்மிங் சீரியல் பார்த்துட்டோம். அடுத்து நான் லைன் சீரியல்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ லைன் சீரியல் தான் என்னென்னு ஃபஸ்ட்லேயே நான் சொன்னேன். கண்டினியூஸாக ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை லைன் சீரியல்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 610 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கிறது 1. அதுக்கடுத்து 810, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1. அதுக்கடுத்து 910, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1. அதுக்கடுத்து நம்மளுக்கு கடைசியாக போன வாரம் 145, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ இதில் கவனிச்சிங்கன்னா பி போர்டு, இதுலேயும் பி போர்டு, இதுலேயும் பி போர்டு, இங்கே நம்மளுக்கு ஏ போர்டு. அப்போ இதில் ஸ்கொயர் பண்ணோம்னா இது நம்மளுக்கு பி,
இது பி, இது பி, இது வந்து நம்மளுக்கு ஏ. கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து 1 வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அப்போது இந்த ட்ரா நம்மளுக்கு இதே ஃபார்மேட்டில் வர்றதா இருந்தால் இந்த ட்ரா நம்மளுக்கு 1க்கான சான்சஸ் இருக்குது கேள்விக்குறியோடு. அப்போ இப்போ உங்களுக்கு இந்த 2 நம்பர்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வீடியோவை தள்ளி விட்டு வந்து நின்றீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 2 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கான சான்ஸுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுப்போம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய தனலட்சுமியுடைய ரிசல்ட், அதாவது புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட். ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்து ரிசல்ட் கூடயும் கன்ஃபியூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். லைன் சீரியல் அதோட நம்ம ஜம்பி சீரியலில் கொண்டு வந்திருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 28/1/2026 தனலட்சுமி டிஎல் 37க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.